கடந்த ஜூலை 5ஆம் தேதி பெரம்பூர் பகுதியில் வசித்து வந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் 8 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். சம்பவத்தை தொடர்ந்து பல கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வந்தன. ஒரு பக்கம் இது அரசியல் ரீதியான படுகொலை என்றும், இன்னொரு பக்கம் தனிப்பட்ட மோதலுக்கு பழித்திருக்கும் செயலம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களின் நீலம் பண்பாட்டு மையம் இவருக்கு நீதி கேட்டு சென்னையில் ஒரு பேரணி நடத்தினர். அதே சமயம் இக்கொலை சம்பவம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றியும் கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து இன்றைய டிடி ரிப்போர்ட். நிகழ்த்தியதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் நான் போக முடியல. ஆனா அதுக்கப்புறம் இந்த வலைதளங்கள்ல அவருடைய பேச்சுக்கள் கேட்டு நான் அதிர்ச்சியானது. நான் தலைவராக இருக்கக்கூடிய நான் வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா? தப்பா சரியா? ஆல்ரெடி எங்க அப்பா திமுக இருந்தாரு. நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேனே. அந்த கட்சி வேணாம், எங்கள் அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சமூக விடுதலை வேணும், இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி அதே இடத்துக்கிட்டு போகிறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம், எதுக்கு இந்த கட்சி? கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? யாரை கேட்கறதே கிடையாது. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே இடத்துக்கிட்டு போகிறாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆகிறது கூட கூட்டிட்டு போவாங்க. இந்த படுகொலை சம்பந்தமாக தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த படுகொலை குறித்து பேரணியில் கலந்து கொண்டவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம். இல்லை, இதுக்கு முழுக்க அரசியல் படுகொலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் ஆம்ஸ்டாங் அவர்கள் தலித் தலைவராக தமிழகம் முழுவதும் சென்னையில் ஒரு முக்கியமான தலைவராகவும் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு ஒரு முக்கியமான தலைவராகவும் திகழ்ந்து வந்தார். ஆகவே அதை கார்னர் செய்யும் விதமாக இந்த படுகொலை நடந்திருக்கலாம் என்கிற எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அரசியல் படுகொலையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. திராவிட அரசியலுக்கு விரோதமாக வேறு எந்த அரசியல் எடுத்தாலும் இந்த தமிழ்நாடு வாழ வைக்கும். ஒரு தலித் அரசியல் தன்னெடுத்து திராவிட அரசியலுக்கு அகெயின்ஸ்டாக போனால் கொலை பண்ணுருவாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆரிய சங்காரன் இங்கே ஒரு தலைவர் இருந்தார். அவரையும் 50 வயசில் சாவடிச்சிட்டாங்க. பூவையாரும் 50 வயசில் சாவடிச்சிட்டாங்க. அண்ணனையும் 50 வயசில் சாவடிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, இவங்கெல்லாம் திராவிட கட்சிகளோட சேர்ந்து திராவிட கட்சிகளோட சேர்ந்து போயிருந்தால் 100 வயசு வரைக்கும் வாழ வச்சிருப்பாங்க. திராவிட கட்சிகளுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தலித் அரசியல் எழுந்தால் கொலை பண்ணுருவாங்க. அவ்வளோதான். ஆம்ஸ்டாங் எனும் தலித் தலைவர் கொல்லப்பட்டது வருந்தத்தக்க மற்றும் கண்டிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதே சமயம் தலித் தலைவர்களை மட்டும் குறிவைத்து கொலை செய்றாங்க என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வியும் எழுகிறது. குறிப்பா தலித் தலைவர்கள் மைய அரசியலில் முக்கியமான பங்கை வகிக்கிறாங்க. சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தொடர்ச்சியா போயிட்டு தான் இருக்காங்க. தமிழக அரசியல் ஜனநாயகம் இதை அனுமதிச்சுட்டு தான் இருக்கு. ஆகவே தலித் தலைவர்கள் மட்டும் குறிவைத்து கொலை செய்கிறார்கள் என்ற வாதம் ஏற்படுவதான ஒரு கேள்வியும் மறுப்பதற்கில்லை. பட்டியல் சமூகத்தால் எல்லாரும் கொல்லப்படுவார்கள். இது முதல் நீரோட்டமாகவும் இதுவே கண்ணோட்டமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்ட்டால் எங்களுடைய தலைவர்கள் பெரும்பாலும் இன்றைக்கி பட்டியல் சமூக மக்கள் படித்திருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் முன்னேறிக்கிறாங்க, வேலைவாய்ப்பில் முன்னேறிக்கிறாங்க, நல்ல கல்வித்திறமை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இவங்க ஒருங்கிணைஞ்சால் இந்த திராவிட கட்சி இருக்காதுன்றதுக்காக இனி பட்டியல் சமூக தலைவர்களையும் கொலை செய்கிற திட்டத்துக்காக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இது வாரியாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுடைய தலைவர்கள் தொல் திருமாவளவன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டி போன்ற தலைவர்கள்லாம் ஏ+ பாதுகாப்பு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். பெரும்பாலானோர் இதை அரசியல் படுகொலை என்றே கூறி வருகின்றனர். அதே சமயத்தில் சமூக வலைத்தளங்களில் ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடி, கட்ட பஞ்சாயத்து செய்பவர் என வரும் கருத்துக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்களின் பதில் என்பதை கேட்போம். ஆம்ஸ்டாங் செத்தவனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற யார்? எழுதுனது யாரு? ஆம்ஸ்டாங் ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின அயோக்கியர்கள் யாரு? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, பிஜேபி எழுதுனா அவரு தப்பானவர் அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு. டிஎம்கே ஐடிவிங்க ஃபுல்லாக இறங்கி அண்ணனை தப்பா எழுதுது. ஸோ உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா? அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்கள் ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ நாங்கள்லாம் ரவுடிங்க தான், வேறு வழியே கிடையாது. அப்புறம் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இல்லையா, தலித் தலைவர்களுக்கு மட்டுமே இவங்க வெறும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, ரவுடிசம் பண்ணுறவங்க அப்படின்னு ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுறதும் இதனோட தொடர்ச்சி அடைக்குது. சமீப வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா இந்த படுகொலையை ஒட்டி வந்த நரேஷன், அந்த விவாதம் எல்லாமே ஒரு முழுக்க அவர் ஒரு ரவுடியாக சித்தரிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அந்த இறுதி ஊர்வலத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம் கூடின இடத்துல ஒரு படுகொலை நிகழ்ந்தத்தில் யார் எமோஷனாக இல்லாமல் ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு பண்பாடாக இருந்தது. அப்போ அந்த நபர் அந்த மக்களை, அவங்கள பின்தொடர்கிற மக்களை எவ்வளவு ஒழுங்காக வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு. மற்ற கட்சியினர் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க, அவங்களோட கட்சிகளோட கொள்கைகளை விளக்குறதுக்கோ இல்லை அவங்களோட மாஸ் காட்டுறதுக்கோ கூட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தாமல் பயிற்சி வகுப்புலாம் நடத்துறது அதெல்லாம் நம்ம அங்கே பார்க்க முடியுது அந்த மரண வீட்டில்.
சட்ட ஒழுங்கை பற்றி இப்படி கூறும் நிலையில் சரணடைந்த ஒருவரை போலீஸ் என்கவுண்டர் செய்திருப்பது மக்களிடத்தில் பல சந்தேக கேள்விகளை எழுப்பியுள்ளது. காவல்துறை வந்து இதில் எடுத்த உடனே ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க. இதோட உள்நோக்கம் என்னன்றது தெரியல. ஸோ முழுமையாக இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யாரும் அப்படிங்கிற ஒரு முறையான விசாரணை நடக்கணும், அதுவும் சட்டப்பூர்வமாக நடக்கணும். அப்படிங்கிற அது நீதி வேணுங்கிறத ஒட்டி தான் பேர். சரணடைஞ்சவன் எதுக்கு போயிட்டு வந்து தப்பிக்கணும்? புரியுதா? சரணடைஞ்சவங்கிட்ட போகிறவங்ககிட்ட எப்படி அவங்ககிட்ட கன்று இருக்கும்? சரியா? சரணடைஞ்ச போகிறவங்ககிட்ட அவங்ககிட்ட விலங்கு தானே மாட்டியிருப்பாங்க. விலங்கோட எதுவும் ஒரு கையில் ஒரு தடி எடுத்து ஒரு தட்டு தட்டுனா கன்று வந்துருக்கு போகுது. எல்லாமே இது தானே. ஒரு சரணடைஞ்சவன் எதுக்கு ஓட போகிறான்? சாதாரண ஒரு கேள்வி. அதை தான் ரஞ்சித் அண்ணன் கேட்டார். கொடுத்து கொலை பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, கூலிப்படைகள் சொல்கிறீங்க. அப்போ அவர்கிட்ட தானே எல்லா விஷயமும் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் அவர்கள் என்கவுண்டர் பண்ணுறது மூலமாக ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்குது இல்லையா? என்றைக்குமே நாங்கள் என்கவுண்டருக்கு எதிரானவர்கள். ஹைதராபாத்தில் 3 பேரை வன்புணர் வழக்கில் என்கவுண்டர் பண்ண பிறகு 6 மாதம் கழிச்சு அது போலி என்கவுண்டர்னு சொன்னாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் இதை ஒத்துக்கணும்? உண்மை வெளியே வர வேண்டும் என்றால் நீதித்துறைக்கு தான் செல்ல வேண்டும். என்கவுண்டர் வந்து உண்மையை மறைக்கும் செயல். அதுக்கு வன்மையான கண்டனங்கள். இந்த பேரணியில் கலந்து கொள்வார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திருமாவளவன் அவர்கள் இந்த பேரணி குறித்து வெளியிட்ட அறிக்கை மேலும் சர்ச்சையாகி உள்ளது. ஜெய்வே, இது காசுக்காக கூட்டின கூட்டமா? காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா? யாருக்காக கூட்டணும்? அண்ணனுக்காக. அதனால காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்கக்கூடாது. அண்ணன் திருமாவளவனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா. உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க, எங்களுடைய குரல் நீங்க. பொதுவாக தமிழகத்தில் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கவும் பல்வேறு அமைப்புகள் போராடி வருகிறது. அப்படி போராடக்கூடிய தலைவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் இந்த இடத்தில் எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்னவென்றால், ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு தலித் தலைவர் படுகொலையை முன்வைத்து 2 முகாமாக தலித்துக்காக போராடக்கூடியவர்கள் பிரிந்து நிற்கிறது சரியானதுதானா? இப்படி 2 முகாமாக பிரிந்து நின்றால் தலித் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்குமா அப்படிங்கிற முக்கியமான வாதத்தை இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியும் இருக்கு. இந்த கொலை சம்பவம் ஒரு சமூகத்திற்கான அச்சுறுத்தலா அல்லது ஒவ்வொருக்குமான அச்சுறுத்தலா என்ற பார்வையில் கேள்விகளை முன்வைத்து இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களும் கேட்டபோது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் தப்பாகும் போது முதல்ல தலித்துக்கு தான் இதுவாகும். ஏன்னா தலித் தான் வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்கான். ஆனால் தலித்துக்களை கடிக்க வரும் அதே பாம்பு கொஞ்சமாக எல்லாருக்கிட்டையும் போய் நிற்கும். லா அண்ட் ஆர்டர் எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை. வட சென்னையில் 4 பேர் வந்து 6 பேர் வந்து கத்தி எடுத்து வெட்டுறாங்க அப்படின்னா நாளைக்கு அவர் மிக ஈஸியாக யாரை வேணால் வெட்டுவாங்க. ஆம்ஸ்ட்ராங்கிறவரே ஒரு பாதுகாப்பின் கோட்டை மாதிரி. அப்போ அவரை நீங்கள் அடிக்கும் பொழுது யார் வேணாலும் பாதிக்கப்படலாம். அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள், அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரர்கள், அங்கே இருக்கக்கூடிய யார் வேணால் சாதாரண மனிதர்கள் பாதிக்கப்படலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் லா அண்ட் ஆர்டர் ஃபெயில் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து ஸ்டாலினோட ரெசிக்னேஷன் கேட்டிருக்கோம், முதலமைச்சரோட ரெசிக்னேஷன் கேட்டிருக்கோம். ஏன்னா அவர் தான் போலீஸ் மந்திரி. ஆனால் நாங்கள் அமைதியான முறையில் பேரணி நடத்துகிறோம். ஆனால் அந்த பேரணியை அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இது வெறும் ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கனுக்கு மட்டும் இல்லை, தலித்துகளுக்கு மட்டும் இல்லை, இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாதுகாப்பு. உங்களுக்கு தெரியும் எத்தனை கொலை நடந்துச்சு இத்தனை வருஷத்துல, இந்த 3 மாசத்துல அத்தனை கொலைகள் இல்லையா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள மதுரையில் போய் பெண்ணை வெட்டி போடுறான், வீட்டுக்குள்ள வெட்டி போடுறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டி போடுறான். இது எந்த மாதிரியான ஒரு சமூகமாக நமக்கு இருக்குல்ல? ரொம்ப பாதுகாப்பற்ற ஒரு சமூகம். அப்போ போலீஸ் மந்திரி சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை அப்படின்னா அதற்கான என்ன செயல் திட்டம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி நாங்கள் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காக மட்டும் இல்லை எல்லா சமூகத்திற்காகவும் தலித் மக்கள் கேட்கிறோம். தலித் மக்கள் அச்சுறுத்தல் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த ஃபோட்டோ அது ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட உடனே அந்த ஃபோட்டோ வீடியோ மறுநாள் எல்லா பொது இதில் வருது. அது எப்படி வருது? அது யார் வெளியிட்டாங்க? அப்போ ஒவ்வொரு தலித் மக்களும் உரிமைக்காக யாராவது வந்து பேசினா உங்களுக்கு அந்த நிலைமை தான் காட்டுற மாதிரி தானே இருக்குது. அது இது வந்து அதிகாரத்தை எதிர்த்து யார் பேசினாலும் அச்சுறுத்தல். இதுதான் சொல்ல வருது. அதிகாரத்தை இன்னைக்கு இல்லை, காலங்காலமாக வரலாறு நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, அதிகாரத்தை எதிர்த்து எவன் பேசினாலும் அவனை கொலை பண்ணுருவாங்க. அவ்வளோதான். இல்லை, இது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு ஆளுமையாக செயல்பட்டவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அப்படி இருக்கும்போது அவரையே சாதாரணமாக படுகொலை செஞ்சுட்டாங்கன்னா நாளைக்கு பொதுமக்களுக்கோ அல்லது மற்ற சமூக மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்கள். பலரும் பலவிதமாக சொன்னாலும் இந்த கொலை வழக்கில் அரசு சட்ட ஒழுங்கில் தோற்று போயிருப்பதாகவே தெரிகிறது. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் துறையிலேயே தொய்வு என்பது மு.க. ஸ்டாலின் நிர்வாகத்திறனை கேள்விக்குறியாக இருக்கு. இந்த கொலையில் ஈடுபட்டது யார் என்பதை அரசு சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது. மேலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இருக்க அரசு என்ன செய்ய போகிறது என்பதே நம்முன்னுள்ள கேள்வியாக இருக்கு.